பாஜக கூடுதல் இடங்களை பெற உதவும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பெரும் பின்னடைவை சந்தித்தது. யோகி ஆதித்யநாத் பாட்னாவில், தேவேந்திர பட்னாவிஸ் டெல்லி பெறுகிறார்கள். தேர்தல் தோல்வி எதிரொலியாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மாற்ற கட்சி தலைமை தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத்தை மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தோல்விக்கு பொறுப்பேற்று தான் ராஜினாமா செய்ய இருப்பதாக கட்சியினுடைய மேலிடத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பாஜகவின் மிக முக்கிய கோட்டையாக உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பாஜகவுக்கு வெறும் 33 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. கடந்த முறை 60க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றிய பாஜக, உத்தரப்பிரதேசம் என்றாலே பாஜகவின் கோட்டை, பாஜகவின் மையப்புள்ளியாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்திலே வாரணாசி தொகுதியில் மோடி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். இது குறைந்த வாக்கு வித்தியாசமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 2019 தேர்தலில் 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி இந்த முறை வெறும் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டியை மோடிக்கு கொடுத்தார். முதல் 4 சுற்றில் மோடி பின்னடைவை சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசம் என்பது பாஜகவின் கோட்டை இல்லை என்பது தற்போது நிரூபணமாக இருக்கின்றது. அங்கு வெறும் 33 இடங்களை மட்டுமே பாஜக கைப்பற்றியது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்ன என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அங்கு ராமர் கோயில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக பாஜகவுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய தோல்வியில் அமைந்திருப்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. இந்நிலையில் தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத்தை மாற்றுவது குறித்து கட்சியினுடைய தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் கட்சியில் மாற்றங்கள் செய்ய தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றம் என்பது விரைவில் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரியவரும். அது தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னதாகவே மகாராஷ்டிராவில் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து யோகி ஆதித்யநாத், தேவேந்திர பட்னாவிஸ் டெல்லி விரைகின்றார்கள். அங்கு கட்சியின் தலைமையிடம் ஆலோசிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய கடுமையான பின்னடைவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து 2 துணை முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை கிடைத்தவுடன் யோகி ஆதித்யநாத் அந்த அறிக்கையை டெல்லியில் சென்று பாஜகவின் தலைமையிடத்துக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.